நம்ம நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபுல்லோட சுவிட்ச் பாக்ஸ் ஐட்லேருந்து நம்ம சீலிங்கான ஃபேன் பாக்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நீங்கள் காட்ட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா ஃபஸ்ட்டு முதல்ல கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சனுக்கான மெயின் போர்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா லைட்டுக்கான லைட்டுக்கான சுவிட்சு ப்ளஸ் சர்வீஸ் எல்லாம் வந்துடும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படின்னா 58 இன்ச்சில் தான் வைப்போம். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கீழே ஃப்ளோரிங் வேறு 2 இன்ச்சு டைல்ஸ் போட்டாங்க, அதனால் 58 இன்ச்சில் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இது இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்காக விட்டுருக்கோம், அதாவது கலண்டருக்காக விட்டுருக்கோம். இது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் யூஸ் பண்ணுறதுக்காக விட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கஸ்டமர் கேட்டதுனால இது எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆர்வோக்கான லைன் எல்லாமே நாம தான் பண்ணுறோம். அதனால் ஆர்வோக்கான லைன் ஆர்வோக்கான வேஸ்ட் லைன் விட்டுருக்கோம். ஏன்னா அங்கே மாடர்ன் கிச்சன் வளர்றதுனால அந்த இடத்துல வைக்க விட முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல விட்டுருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா பாக்ஸு, அதாவது ஓவன் ஏதாவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமுக்கான ஒரு லைட் பாயிண்ட், அதுக்கான சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மெயின் போர்டில் விட்டுருக்கோம். இது வந்து ஃப்ரிட்ஜுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5 அடிக்கு வச்சுருக்கோம். ஏன்னா ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக ஹைட்டு கீழே அது இருக்கிறது போது கொஞ்சம் அப்புறம் நெக்ஸ்ட் வாங்க டைனிங் போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங்கான மெயின் போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பாத்ரூம் இதெல்லாம் வரதுனால பாத்ரூமுக்கு வந்து 2வே யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால இங்கே 2வேக்காக இந்த பாக்ஸ் ஒரு டோரமாக ஒன்று வச்சிருக்கோம். வெளியே ஆப்போசிட்ல இருக்கிற லைட்டு போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேட் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சுற்றி 4 ஸ்பாட் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம் டிசைனுக்காக. அதுக்கப்புறம் இதெல்லாம் பால் சீலிங் வருது, அதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சு வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒர்க்லாம் அப்புறமேட்டு அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு 2 லைட் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கான எல்லாம் மெயின் சுவிட்ச் போர்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போருக்காக செப்பரேட்டாக ஒரு பண்ணலாம். எப்பயும் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா போர் இந்த இடத்துல வந்ததுனால இதுக்கு தனியாக ஒரு சப்ளை ஒரு சர்க்கியூட் தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிம்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கன்சல்ட் பண்ணி கொடுங்க எனக்கு பைப் லைனை அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமருக்காக நம்ம கன்சல்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்க, ரெடியூசர் பண்ணி 6 இன்ச்சு பைப்பு சிம்னி அந்த பைப் 5 இன்ச்சு இருக்கிறதா இல்லை 6 இன்ச்சு மட்டும்தான். இது ரெடியூசர் பண்ணி 4 இன்ச்சு பைப் கன்சல்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் 2 மாடல். நெக்ஸ்ட்டு 4 போடுவாங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஏசிக்கான ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா ஹாலுக்கான மொத்த பாக்ஸுக்கு 2 பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறையா லைன் வரதுனால 2 பாக்ஸ் செப்பரேட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே 4 ஃபேன் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எங்கே ஃபேன் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு. அவர் ஸ்பாட் லைட்டும் பார்த்தீங்கன்னா 4 யூஸ் பண்ணியிருக்கோம். அவர் ஜென்சன் செல்ல யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயின் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலில் தான் இவங்க வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணால் இந்த டோர் வந்து மறைஞ்சிக்கும். அதாவது மெயின் டோருக்கு பேக் சைடு வச்சுருக்கோம். அதனால் இது டோருக்கு பின்னாடி போயிடும். ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம எப்பயுமே தனித்தனியாக தான் செப்பரேட்டாக நம்ம சர்க்கியூட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிவிக்கான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்கோம். டிவிக்கும் கேமராக்கும் நமக்கு எப்பயும் இங்கே விடுறதுனால பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே 8 மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சுவிட்ச் வந்து நம்ம எப்பயுமே டிவிக்கு இங்கே போக முடியும், ப்ளக் பாயிண்ட் மட்டும் தான் கீழே விடுவோம். அந்த மாதிரி கேமராவுக்கு 2 பாயிண்ட்டு, அப்புறம் ஹோம் தேட்டருக்கான ஒரு பைப்பு, அதெல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பூஜைக்கு ஒரு ஸ்பாட் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூஜாவுக்கான ஒரு 4 மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபோட்டோவுக்கு. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த பாயிண்டாக இருந்தாலும் பூஜாவுக்கு வந்து உள்ளே போய் ஏதாவதுன்னா ஆஃப் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம வெளியே சுவிட்ச் கொடுத்துருவோம். பெட்ரூமுக்கான மெயின் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். 4 மூலைக்கு 4 ஸ்பாட் லைட்டு, இதுக்கு 2 ஃபேன் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் வெளியே பெட்ரூமுங்கிறதுனால. அதுக்கப்புறம் இது பாத்ரூமுக்கான போர்டு. பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்கோம். ப்ளம்பிங் இது வந்து கஸ்டமர் வால் மிக்சர் இருக்கிறதுனால நம்ம வால் மிக்சர் வச்சு கொடுத்துருக்கோம். 8 லைன் நாங்கள் விட்டுருக்கோம். இதுக்கு ஒரு ஸ்பாட் லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது சார்ஜ் போடுறதுக்காக இங்கே ஒரு 6 மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியில் வச்சுருக்கோம். அடுத்து நமக்காக 2வே, அதாவது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சென்டராக போட்டால் 2 பக்கமும் 2வே வந்துடும். அதனால் 2 பக்கமும் 2வே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 அடியில் வச்சுருக்கோம். இது வந்து 3 அடியில் வச்சுருக்கோம். அதாவது இது வந்து இந்த பெரிய கட்டில் போட்டதுனால அது 3 அடிக்கு கீழே தான் வரும். அதனால் இது ஒரு மேலே தூக்கி வச்சுருக்கோம். இதில் வந்து 2வே ஒரு பாயிண்ட் இதுலேயும் விட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் போடுறதுனால அது வந்து சிஸ்டத்துக்காக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது டிவி பாயிண்ட்டு. டிவிக்கு பார்த்தீங்கன்னா கேபிள் லைன் கொடுத்துருக்கோம். டிவிக்கு இது கபோர்ட் பண்ணுறதுனால இது நம்ம அப்படியே நீட்டாக அப்படியே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்லாம்பு உடனே இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கான எல்லா மெயின் போர்டும் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சில் கொடுத்துருக்கோம். எல்லாமே இதுக்கான சர்க்யூட் வந்து மொத்த லைனும் நல்லா வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பாட் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 ஃபேன் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் போர்ட்டிகோக்கான மெயின் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இதில் உள்ளேயும் வெளியே பார்த்தீங்கன்னா 2 யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் அதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு மெயின் போர்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க ஸ்டேர் கேஸ்க்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ்க்கு 2 வச்சுருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமான நம்ம அசம்பிள் டிபி தான் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது மீட்ரு போர்டு. மொத்தமாக 3 பேஸுக்கு 3 மீட்ரு போர்டு பண்ணியிருக்கோம். இதுக்கு பஸ் ஸ்டாண்ட் நம்ம பண்ணிக்குவோம். நம்ம எப்பயும் அசம்பிளில் தான் போர்டு பண்ணுவோம். போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா சூப்பராக இருக்கும். போர்டு எதுவுமே நல்லா இருக்கும். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படிக்க ட்ரெயினுக்காக ஒரு 6 மணி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எப்படின்னா யூபிஎஸ் வந்து யாருக்கும் இடைச்சல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால படிக்கடி தான் கொடுப்போம். அதனால யூபிஎஸ் பாயிண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக உங்களுக்கு ஏதாவது சொல்லி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட்லாம் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் கம்மி ரேட்டில் வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நமக்கு வந்து எல்லா மெட்டீரியலும் கம்மி ரேட்டில் கிடைக்கும். நம்ம உங்களுக்கு நீட்டாக வந்து வாங்கி கொரியர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட சைட் இருந்தால் சொல்லுங்கள், நல்லா நீட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க.